ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிந்து கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन நல்லா करते இருக்கீங்களா? हैं. आप सब खुश हैं क्या? சந்தோஷமாயிருங்கள், आनंदित रहिए, சந்தோஷமாயிருங்கள் आनंदित रहिए என்று इस तरह மறுபடியும் फिर से உங்களுக்கு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். आपको कहते हैं कि எந்த पौलुस कहता है நிலைமையிலும் कोई भी स्थिति में சந்தோஷத்தை இழந்து விடாதீங்கள். आनंद को नहीं खोना கவலை है. இருக்கலாம், आप तकलीफ होंगे, பாரம் இருக்கலாம், बोझ होंगे, போராட்டங்கள் இருக்கலாம், संघर्ष होंगे, நெருக்கங்கள் இருக்கலாம், तकलीफें होंगे, அதின் மத்தியிலும் उसके बीच में கர்த்தரை भी ஸ்தோத்திரியுங்கள், परमेश्वर की स्तुति करो, தேவனை ஆராதியுங்கள், उसकी आराधना करो, தேவனை துதியுங்கள். उसकी स्तुति करो. துதிக்க துதிக்க जितना स्तुति करेंगे பலவீனங்கள் மாறும். बलवीनता बदलेगी. துதிக்க துதிக்க स्तुति करते करते எரிகோ கோட்டை உடையும். यरीहो का गढ़ टूटेगा. துதிக்க துதிக்க स्तुति करते करते பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். बलवीनता को बदलेगा. சந்தோஷமாயிருங்கள், आनंदित रहिए. வேதமளிச்சதான தானத்தின் மூலமாக वचन दीपक की रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் हमें அடைகிறோம். बड़े आनंदित होते நாம் हैं. இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर லூக்கா जाएंगे. சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 42வது வசனம். वर्ष 42 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें कहा गया है தேவையானது ஒன்றே, परंतु एक बात अवश्य है. மரியாள் मरियम ने தன்னை விட்டு எடுபடாத जो अपने से नहीं छीने जा நல்ல பங்கை सकते தெரிந்து கொண்டாள் என்றார். उत्तम भाग को उसने चुन लिया है. यीशु மரியாளை மெச்சிக்கொண்டார். मरियम को ये किए. மரியாளை குறித்து அவளை குறித்து அழகான வார்த்தை சொல்லுகிறார். मरियम के बारे में अच्छे शब्द बोलते हैं. மார்த்தாள் अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். मार्ता अनेक कार्य के बारे में चिंतित थी. இயேசுவோட வீட்டுக்கு வரும் பொழுது यीशु उसके घर पे आते समय மார்த்தாள் अनेक கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். मार्ता अनेक कार्य बारे में चिंतित थी. ஆண்டவர் அதை பார்க்கிறார். यीशु ने उसे देखा. மார்த்தாளையும் பார்க்கிறாள், मार्ता को देखते हैं, மரியாளையும் பார்க்கிறார். मरियम को देखते हैं. மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், मार्ता को நீ देखकर कहते अनेक हैं கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், तू अनेक बातों से चिंतित है, ஆனால் மரியாள் पर मरियम தன்னை விட்டு இடப்படாத अपने से जो नहीं நல்ல छीन பங்கை सकते தெரிந்து கொண்டாள். उत्तम भाग को उसने மரியாள் चुन लिया. என்ன செய்தாள்? मरियम ने क्या किया? தேவ பாதத்தை தெரிந்து கொண்டாள், परमेश्वर के पैरों को उसने चुना, தேவ சமூகத்தை தெரிந்து கொண்டாள், परमेश्वर के समूह को उसने அவருடைய चुना, பாதத்துல உட்கார விரும்பினாள். उसके सम्मुख में उसने बैठना चाहा, அவருடைய பாதத்தை அவள் பிடித்து கொண்டாள். उसके पैरों को उसने पकड़ा. அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டதனால उसके पैरों को पकड़ने के ஆண்டவர் कारण சொல்லுகிறார், परमेश्वर कहता தன்னை है விட்டு இடப்படாத अपने से जो नहीं छीना நல்ல जा பங்கை सकता தெரிந்து கொண்டாள். अच्छे कार्य को उसने தேவ चुन लिया. பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கலாம், संसार में अनेक कार्य होंगे, ஆனா மரியாளை போல पर मरियम के அந்த समान கர்த்தரை தேடுங்கள், परमेश्वर को ढूंढो, அவரை விட்டு விடாதீர்கள், उसे मत छोड़िए, அவரை பிடித்து விடுங்கள், उसे पकड़ लीजिए, அவருடைய பாதத்தை பிடியுங்கள். उसके चरणों को पकड़ लीजिए. அதுல பெரிய ஆசீர்வாதம் உண்டு, उसमें बड़ी आशीष है, நன்மை உண்டு. भलाई है. அவரிடத்தில் யாரெல்லாம் போனார்களோ, जो उसके पास गए அவருடைய थे, பாதத்தில் விழுந்தார்களோ, उसके चरणों पर गिरे, கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने आशीष உங்களை किया, ஆசீர்வதிப்பார், आपको आशीष करेगा, ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். आपसे कभी दूर नहीं அவருடைய होगा. பாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள், उसके पैरों को पकड़ लीजिए, ஜெபியுங்கள், प्रार्थना कीजिए, காத்திருங்கள், ठहरिए, நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. भलाई को आशीष को परमेश्वर நாம் देगा. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உங்கள் करते हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना ஒரு करते हैं. ஆசீர்வதிப்பீராக, हर एक को आशीष कीजिए, பலப்படுத்துவீராக, बल दीजिए, மரியாளை போல मरियम के समान நல்ல பங்கை தெரிந்து கொள்ளத்தக்கதாக अच्छे बाग को चुन लेने ஒரு के लिए கிருபை கொடும். हर एक को अनुग्रह தாழ்த்தி कीजिए. ஜெபிக்கிறோம். अपने आप को दिन करते हैं, இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमेन. ஆமென். ஆமென்.